மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டி இங்கிலாந்து தூதரக அதிகாரிகளை வெளியேற ரஷ்யா உத்தரவிட்டுள்ளது. மாஸ்கோவில் செயல்பட்டு வரும் இங்கிலாந்தின் தூதரக அலுவலகத்தில் 2 அதிகாரிகள் அரசுக்கு எதிரான நாசகார செயல்களில் ஈடுபட்டதாகவும் உளவு பார்த்ததாகவும் ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக இங்கிலாந்து தூதரக அதிகாரியை அழைத்து சம்மன் கொடுத்ததோடு குற்றச்சாட்டுக்கு ஆளான 2 அதிகாரிகளை 2 வாரங்களுக்குள் ரஷ்யாவை விட்டு வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. 3வது பிறக்கும் குழந்தைக்கு அசத்தலான பரிசுகளை அறிவித்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் ஆந்திர பிரதேச எம்பி. மக்கள் தொகை பெருக்கம் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பது சந்திரபாபு நாயுடுவின் நம்பிக்கை. அந்த வகையில் விஜயநகரம் தெலுங்கு தேசம் கட்சி எம்பி அப்பல் நாயுடு நிகழ்ச்சி ஒன்றில் இதுபற்றி பேசும்போது, ஒரு குடும்பத்தில் 3வது பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையின் பெயரில் 50,000 ரூபாய் டெபாசிட் செய்வோம். அந்த பணம் அந்த பெண் குழந்தை திருமண வயதை அடையும் போது 10 லட்சமாக அதிகரித்திருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல் 3வது ஆண் குழந்தை பிறந்தால் பசுமாடு, கன்றுக்குட்டி ஆகியவை பரிசாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.